தெரு நாய்கள கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் அனுமதி குடுத்துருக்காங்களாம் அப்படின்னு ஒரு செய்தி. அந்த செய்திய பேஸ் பண்ண வீடியோ தான் இது. இப்போ செய்திகள்ல உள்ள உண்மைத்தன்மை பத்தி சரியா தெரியாதனால, பொறுப்பு திருப்பம் இங்க குடுக்க வேண்டியதா இருக்கு. கேரளா கவர்மெண்ட் நம்ம அ வகுப்பறை பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் யூ வடிவத்தில வச்சாங்கன்னு சொல்லி உடனடியா நம்ம காப்பி அடிச்சு ப வடிவத்துக்கு மாத்துனோம். அதில பல விவாதங்கள் நடந்துட்டுருக்கு இன்னும். ஆனா, இந்த திருநாய் கருணை கொலை கான்செப்ட்ட நம்ம உடனே யோசிக்காம காப்பி அடிக்கலாம். ஏன்னா, தினமும் நம்ம சோஷியல் மீடியால ஒரு குழந்தையோ அல்லது பெரியவங்களோ தெருநாய்கிட்ட கடிபடுற வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸோன்ல ஒரு பார்ட் மாரி ஆயிருச்சே ஒழிய, அவங்க கடிபட்டதுக்கப்புறமா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? அதனால பாதிப்பு என்ன? ஈவன் இறப்பு கூட நேரலாம். அதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதில்ல. ஏதோ 1, 2 தான் நம்ம செய்தியில வாசிக்கிறோம். அதனால இந்த விஷயத்துக்கு தீர்வு வந்து அ நம்ம நாய்கள வந்து கருணை கொலை பண்றது நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். இது வந்து மனித உயிரோட கம்பேர் பண்ணும்போது தெருநாய் உயிர் வந்து அதுக்கு அடுத்த லெவல்ல தான் வச்சுக்கணுமே ஒழிய, மனிதர்கள் ஆரோக்கியமாவும், நோய்வாய்ப்படாமலும், ஒ இறப்பு இல்லாமலும் வாழணுன்றது வந்து கவர்மெண்ட்ஸ்களோட பொறுப்பு. அதுதான் வந்து அவங்கள பார்த்துக்கிறது அ அரசாங்கங்களோட கடமை. அதனால இந்த கருணை கொலை கான்செப்ட்ட காப்பி அடிக்கிறது தப்பே இல்ல. இந்த கருணை கொலை அப்படிங்கிற டேர்ம் கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்கு. அது வந்து அதோட அர்த்தம் வந்து நல்ல மரணமா. வலி, துன்பங்கள்லேருந்து உயிர்கள விடுவிக்கிறதுக்காக முடிவெடுக்கிறது தான் வந்து கருணை கொலை. இங்கே எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்னா, மனிதர்கள் வந்து வலி, வேதனையிலேருந்து விடுபடுறதுக்காக தெருநாய்கள கொல்றோம். அது வந்து கருணை கொலை கான்செப்ட்டா ஸ்லைட்டா நம்ம மாடிஃபை பண்ணி, அதுகளுக்கு கடிக்கும்போது வலிக்குதோ இல்லையோ தெருநாய்களுக்கு, நமக்கு வலிக்கும். வலியோட நிற்கிறதில்ல. இறப்பு, அதுவும் கொடூரமான இறப்பு. அதனால தெருநாய் கருணை கொலை விஷயத்த காப்பியடிப்பது ரொம்ப நல்லது.